பிரைஸ் லார்ட். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இன்றைக்கு வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி ஓசியா 5வது அதிகாரம். ஓசியா 5வது அதிகாரம். ஆசாரியர்களே இதை கேளுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள், ராஜாவின் வீட்டாரே செவிகொடுங்கள். இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும். நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள். நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன். எப்ராயிமை நான் அறிவேன், இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல. எப்ராயிமே, இப்போது நீ சோரம் போனாயே, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே. அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விடுவார்கள். அவர்களோடே யூதாவும் இடருண்டு விடுவான். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகினார். கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்போதும் 1 மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள். கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையும் ஊதுங்கள். பெத்தாவேனிலே கதறுங்கள். பென்யமீனே உன்னை பின்தொடருகிறார்கள். தண்டிப்பின் நாளிலே எப்ராயிம் பாழாவான். நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள். அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன். எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்கொண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான். நான் எப்ராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசீரியர் அண்டைக்கு போய் யாரேப் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான். ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறிவிட்டு போய்விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகை தந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதிசயங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு சம கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவி என் அப்பா பிதாவே அன்பான தேவா, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன்,
என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கே நன்றி என்னப்பா பிதாவே அன்பான தேவா. என்னப்பா பிதாவே அன்பான தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிங்கக்கேபியோ சோலை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ தேசத்தில் சபக்காடுகள் தோன்றும். சர்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. குடும்பங்களுக்கு விரோதமாய், சரீரங்களுக்கு விரோதமாய், வறுமைக்கு விரோதமாய், பஞ்சத்துக்கு விரோதமாய், தரித்திரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான இக்கட்டுகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தராகிய தேவன் எடுத்து போடுகிறார். அவருக்கு ஒரு அல்லேலூயா. தரித்திரங்கள் இனி நம்மை ஆளுகை செய்யாதபடி, ஐஸ்வர்யம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுவாராக. உற்சாகமாக கையை தட்டுங்க. வியாதிப்பட்டவர்கள், பிணியாளிகள், மரணக்கண்ணில் அகப்பட்டவர்கள், தீராத வியாதியால் அகப்பட்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு விடுதலையாக்கப்படுவார்களாக. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேசமெங்கும் பாழாகும், தேசமெங்கும் பாழாகும், தேசம் பாழாகியே தீரும் என்கிறார் கர்த்தர். அவருக்கு ஒரு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பல சர்பத்தின் ஆவி தேசமெங்கும் கர்ஜிப்பதை பார்க்கிறேன். ஜெயத்தோடு எழும்பி பிரகாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. இன்று வாசிக்கப்பட்ட வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத வசனம். அல்லேலூயா. எனக்கு பிடித்த ஒரு வேத வசனம் ஓசியா 5ஆம் அதிகாரம் 14-15. 14-15. நான் எப்பிராயீமுக்கு சிங்கம் போலவும், நான் எப்பிராயீமுக்கு சிங்கம் போலவும், யூதாவினுடைய வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போல இருப்பேன். நான் நானே பீறிவிட்டு போய்விடுவேன். தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுவேன். அடுத்த வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து
என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் ஆபத்துகளில் கருத்தாய் என்னை தேடுவார்கள். உற்சாகமா கையை தட்டலாம். அமருவோம். ஆண்டவர் சொல்கிற இந்த காரியம் நான்